சார் நம்ம ஆல்பா 360 ஷோரூம் ஓபன் பண்றோம். அதுக்கு வால் கிளாக் டிசைன் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க தான் வந்திருக்கேன். ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தேன், எனக்கு பிடிச்ச மாதிரி எந்த இடத்துலயுமே வால் கிளாக் இல்ல. சரி, கேஜெட் டைம்ல கிராஸ் பண்ணும்போது பார்க்கும்போது நிறைய கலெக்ஷன் வச்சிருக்கீங்க, அதுக்காக தான் பார்க்க வந்திருக்கேன். ஓகே, அதுவும் கியர் வால் கிளாக், இதுவும் கியர் வால் கிளாக் இல்லையா? ஓகே, இல்ல வெளியில தெரியுற கியர்னா இது ஒண்ணு அது ஒண்ணு இல்லையா? அதுவும் கியர் தான், அது ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே ஓகே, எனக்கு இந்த மாடல் ரொம்ப பிடிச்சிருக்கு. இருங்க பார்க்கலாமா? இதோட மெக்கானிசம் எப்படி? இதுல வந்து டபிள்யூ பேட்டரி 3 போடுற மாதிரி இருக்கும். இதுல என்ன ஒரு பெனிஃபிட்னா வந்து உங்களுக்கு 3 டபிள்யூ பேட்டரியா? கிளாக்குக்கு தனி பேட்டரி, மோட்டருக்கு தனி, மூவ்மெண்ட்டுக்கு தனி பேட்டரி. அதனால உங்களுக்கு ஈஸியா கிளாக் கூட ஓடி இருக்கும். அரௌண்ட் ஒரு பேட்டரி ரொம்ப இதுக்கெல்லாம் யோசிக்கணும். அதுல 6 மந்த்க்கு வரையும் வச்சு உங்களுக்கு டியூரபிலிட்டி வந்துடும். பேட்டரியோட குவாலிட்டியை பொறுத்து. ஓகே ஓகே ஓகே, குவாலிட்டியும் சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு பிரவுன் பினிஷ்ல கொடுத்திருக்காங்க, உட்டன் பினிஷ்ல கொடுத்திருக்காங்க. அப்புறம் நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கிளாஸ் கவர் பண்ணி மெக்கானிசம் வந்து உண்மையிலே அட்ராக்ட் பண்ணுது. பிரீமியமா இருக்கு. எனக்கு இது எடுத்துக்கிறேன் சார், பேக் பண்ணிருக்கேன்.